வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்றைய தினம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தி பாபு தலைமையில் இடம்பெற்றது. தவிசாளர் தெரிவின் போது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தியாகராஜா பிரகாஷ் முன்மொழியப்பட்டார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் கருணைநாதன் அபரசுதன் முன்மொழியப்பட்டார். இதன்போது தியாகராஜா பிரகாஷ் 14 வாக்குகளையும் கருணைநாதன் அபராசுதன் 12 வாக்குகளையும் பெற்றனர். 5 உறுப்பினர்கள் வாக்களிக்காது நடுநிலைமை வைத்தனர். இதன் மூலம் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் தியாகராஜ பிரகாஷ் தெரிவானார். உப தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட செல்வரத்னம் உதயகுமாரன் தெரிவானார். உள்ளூராட்சி ஆணையாளர் ஆகிய என்னால் 2012ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் கீழ் நடாத்தப்படுகின்றது என்பதனையும் தெரியப்படுத்துகின்றேன். மேலும் இந்த கூட்டத்தை கொண்டு நடத்துவதற்கான கோரம் காணப்படுகின்றது என்பதனையும் வெளிப்படுத்துகின்றேன். அனைத்து உறுப்பினர்களும் இங்கு பிரசன்னமாக இருக்கின்றனர். அந்த வகையிலே தெரிவு பற்றி சில விடயங்களை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். தவிசாளர் தெரிவில் முதலாவதாக உங்களிலிருந்து ஒரு உறுப்பினர் தவிசாளராக ஒரு உறுப்பினரால் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு அவரது சம்மதத்துடன் அவர் மட்டும் தெரிவு செய்ய முன்மொழியப்பட்டிருந்தால் குறித்த நபர் தவிசாளராக அறிவிக்கப்படுவார். அவ்வாறு இல்லாது 2 அல்லது 2க்கு மேற்பட்டவர்கள் தவிசாளர்களாக பெயர் குறித்து முன்மொழியப்படும் இடத்து அவர்கள் தேர்தல் மூலம், அதாவது வாக்கெடுப்பு மூலம் அந்த தவிசாளர் யார் என்பது தீர்மானிக்கப்படும். அந்த அடிப்படையிலே வாக்கெடுப்பானது ரகசியமானதா பகிரங்கமானதா என்று தீர்மானிப்பது உறுப்பினர்களுடைய விருப்பத்தின் படியாகும். கூடுதலான உறுப்பினர்கள் எந்த வகையான வாக்கெடுப்பை விரும்புகிறார்கள், அதாவது ரகசியமான வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா அல்லது பகிரங்கமான வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா என்பதை பொறுத்துத்தான் அந்த முடிவு அமையும். அந்த அடிப்படையிலே எந்த வாக்கெடுப்பு தெரிவு செய்யப்படுகின்றதோ அதன் அடிப்படையில் தெரிவு இடம்பெறும். பகிரங்க வாக்கெடுப்பு என்பது உறுப்பினர்களுடைய பெயர்கள் என்னால் வாசிக்கப்படும் பொழுது அந்த குறித்த உறுப்பினர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறார்கள் என்ற பெயரை வெளிப்படையாக கூற வேண்டும். அதன் அடிப்படையிலே கூடுதலான வாக்குகளை பெற்றவர் தவிசாளராக பிரகடனப்படுத்தப்படுவார். அதில் 3 பேர் இருந்தால், அதாவது 3 பேர் தவிசாளர் வேட்பாளர்களாக வந்தார்களாக இருந்தால் அதிலே அதிக கூடிய வாக்குகளை பெற்றவர் ஏனைய 2 பேருடைய வாக்குகளின் கூட்டுத்தொகையை விட கூடுதலாக பெற்றிருந்தால் அவர் நேரடியாக தவிசாளராக பிரகடனப்படுத்தப்படுவார். சில வேளைகளில் ஏனைய 2 அங்கத்தவர்கள் 2 பேர் பெற்ற வாக்குகளை விட அவர் குறைவாக பெற்றிருந்தால் யார் ஆகலும் குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறார்களோ அவர் நீக்கப்பட்டு பின்னர் ஏனைய 2 அதாவது முதலாவது 2வது நிலைமையில் இருப்பவர்களுக்கு திரும்ப வாக்கெடுப்பு இடம்பெறும். அதன் போதும் ரகசியமா பகிரங்கமா என்ற விடயம் கேட்கப்பட்டு அதன் அடிப்படையிலேயே அந்த தெரிவுகள் இடம்பெறும். அந்த விடயங்கள் வரும் பொழுது நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலதிகமான விளக்கத்தை என்னால் வழங்க முடியும். அந்த வகையிலே இன்று இந்த வலிகாமம் தெற்கு பிரதேச சபைக்கான தவிசாளர் ஒருவரது பெயரை முன்மொழிந்து வழிமொழியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட பேரை சொல்லுங்க. வழிமொழிங்க. தவராஜா தியாகராஜா பிரகாஷ் உங்களுக்கு சம்மதமா? வேறு ஏதாவது முன்மொழிகள் இருக்கின்றனவா?
கருணைநாதன் அபராசுதன் அவர்களை நான் தவிசாளராக முன்மொழிகின்றேன். கருணைநாதன் அபராசுதனை. உங்களோட பெயர்? குணராஜா டெனிஸ் கமல்ராஜ். சிவபாதம் சிவசங்கர். வழிமொழிகின்ற வேறு ஏதாவது முன்மொழிவுகள் இருக்கின்றனவா? வேறு முன்மொழிவுகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் 2 பேர் தவிசாளர் வேட்பாளர்களாக இங்கே இருக்கின்றார்கள். 1 தியாகராசா பிரகாஷ், 2 கருணைநாதன் அபராசுதன். இப்பொழுது நான் உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக சிவரூபன் லஹிந்தன், குணராஜா டெனிஸ் கமல்ராஜ், வைரவநாதன் தமிழ்ச்செல்வன், இரத்தினசிங்கம் ஹரிஹரன் பகிரங்கம், கருணைநாதன் அபராசுதன், செல்வராசா கஜேந்திரா, பாலசிங்கம் சுரேஷ்குமார், முத்துலிங்கம் நவலோகராஜா, தேவராஜா திருமுருகராஜன், பவராசா துவாரகன், சுப்பிரமணியம் ராமேந்திரா, செல்வரத்தினம் உதயகுமாரன், திருச்செல்வம் ஆண்டன் லீனஸ், கோபிகா சக்தி நிஷாந்தன், வரதராஜா தனகோபி, மனோகரன் பிரதீபன், ராதவன் ராசியன், யேசுதா சுதேஷ்கரன், தர்மலிங்கம் சந்திர ரஜினி, வேணிஜா கொன்சன் ரோபர்ட், டெல்லசா கமல், சுமல் சாரி டெல்சா சுமல் ரகசிய வாக்கெடுப்பு, சந்திரவதனி காந்தராசா ரவிச்சந்திரன் யுகராஜ், செல்வன் ரவியன், அம்பிகை பாகன் ஜீவிதன் நடுநிலைமை, அருள்ராசா ராஷ்னிம நடுநிலைமை, தங்கத்துறை உதயராஜன் நடுநிலைமை, சின்னராச ராஜீவா, நடராஜ சுந்தரம் ராகவன் பகிரங்க வாக்கெடுப்புக்காகவும் 12 வாக்குகள் ரகசிய வாக்கெடுப்புக்காகவும் இங்கு கோரப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்திலே பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் தவிசாளர் தெரிவு செய்யப்படுகிறது. அதன் அடிப்படையில் அந்த குறித்த உறுப்பினர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள் என்பதை பகிரங்கமாக உரட்ட உரலில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது தியாகராசா பிரகாஷ், சிவரூபன் லஹிந்தன், கமல்ராஜ், கருணைநாதன் அபராசுதன், வைரவநாதன் தமிழ்ச்செல்வன், இரத்தினசிங்கம் ஹரிஹரன், கருணைநாதன் அபராசுதன், செல்வராசா கஜேந்திரா, பாலசிங்கம் சுரேஷ்குமார், முத்துலிங்கம் நவலோகராஜா,
தேவராஜா திருமுருகராஜன் அபராசு அமராசா துவாரகன் சுப்பிரமணியம் ராமேந்திரா செல்வரத்தினம் உதயகுமாரன் தியாகராஜா பிரகாஷ் திருச்செல்வன் அண்டன் லீனஸ் கோபிகா சக்தி நிஷாந்தன் வரதராஜா தனகோபி சிவபாதன் சிவசங்கர் மனோகரன் பிரதீபன் அபராசுதன் பாலசிங்கம் ஆதவன் அபராசுதன் யேசுதா சுபேஸ்கரன் தர்மலிங்கம் சந்திரரஜனி வேணிகா கொன்சன் ரோபர்ட் டெல்சா சுமல் சந்திரவதனி காந்தராசா ரவிச்சந்திரன் யுகராஜ் செல்வன் ரவியன் அம்பிகை பாகன் ஜீவிதன் நடுநிலைமை அருள்ராசா ராஜ்னிமான் தங்கத்துறை உதயராஜன் சின்னராசா ரஜீவா நடராஜ சுந்தரன் ராகவன் தியாகராஜா பிரகாசுக்கும் 12 உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த வகையிலே வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளராக தியாகராஜா பிரகாஷ் அவர்கள் இத்தால் பிரகடனப்படுத்தப்படுகின்றார். வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை தமிழரசு கட்சிக்கு அதிகப்படியான வாக்குகளை அளித்து பெரும்பாலான வட்டாரங்களை கைப்பற்றுவதற்கு வாக்களித்த எங்களுடைய மக்களுக்கும் என்னை இந்த இடத்திலே தவிசாளராக தெரிவு செய்த உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியர்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உபதவிசாளர் தெரிவு ஏற்கனவே நான் குறிப்பிட்ட வகையிலேதான் இடம்பெறும். அதாவது ஒருவரே முன்மொழிந்து வழிமொழியப்பட்டால் அவர் பிரகடனப்படுத்தப்படுவார். இல்லை என்று சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் முன்மொழிந்து வழிமொழியப்படும் சந்தர்ப்பப்படும். எனவே தாங்கள் ஒருவரை உபதவிசாளராக முன்மொழிந்து வழிமொழியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். செல்வரத்தினம் உதயகுமாரனை யார் முன்மொழிகிறீங்க? வரதராஜா தனகோடி முன்மொழியில வழிமொழிபவர் ரத்னசிங்கம் ஹரிஹரன் வழிமொழியில செல்வரத்தினம் உதயகுமாரன் உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். வேறு யாராவது உபதவிசாளருக்காக பெயர் குறிப்பிட நியமிக்க விரும்புகிறீர்களா? சந்திரராஜன் முன்மொழியில யாரை சொன்னீங்க? குணராஜா டெனிஸ் கமல்ராஜை நீங்க முன்மொழிந்தீர்கள். வழிமொழிஞ்சது யார்? சிவபாதம் சிவசங்கர்
வேற ஏதாவது தெரிவுகள் இருக்கின்றனவா? வேறு தெரிவுகள் இல்லாத இந்த நிலையில் 2 பேர் இதிலே முன்மொழியப்பட்டிருக்கிறார்கள் உபதவிசாளருக்கு. எனவே இதில் ரகசிய வாக்கெடுப்பா பகிரங்க வாக்கெடுப்பா என்பது தொடர்பாக தீர்மானிக்க வேண்டியுள்ளது. அந்த வகையில் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நான் உறுப்பினர்களுடைய பெயர்களை கூப்பிடும் பொழுது அவர்கள் என்ன முறையான வாக்கெடுப்பு என்பதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யார் ராஜா பிரகாஷ்? பகிரங்க வாக்கு. சுடருபன் லஹிந்தன்? பகிரங்க வாக்கெடுப்பு. குணராஜா டெனிஸ் கமல்ராஜ்? வைரவநாதன் தமிழ்ச்செல்வன்? பகிரங்க வாக்கு. ரத்னசிங்கம் ஹரிஹரன்? பகிரங்க வாக்கு. கருணைநாதன் அபராசுதன்? செல்வராசா கஜேந்திரா? பகிரங்க வாக்கெடுப்பு. பாலசிங்கம் சுரேஷ்குமார்? பகிரங்க வாக்கெடுப்பு. முத்துலிங்கம் நவலோகராஜா? பகிரங்க வாக்கெடுப்பு. தேவராஜா திருமுருகராஜா? கவராசா துவாரகன்? சுப்பிரமணியம் ரமேந்திரா? பகிரங்க வாக்கெடுப்பு. செல்வரத்தினம் உதயகுமாரன்? பகிரங்க வாக்கெடுப்பு. திருச்செல்வம் அண்டன் லீனஸ்? பகிரங்க வாக்கெடுப்பு. கோபிகா சக்தி நிஷாந்தன்? வரதராஜா தனகோபி? பகிரங்க வாக்கெடுப்பு. சிவபாதம் சிவசங்கர்? மனோகரன் பிரதீபன்? பாலசிங்கம் ஆதவன்? ரகசியம். யேசுதா சுபேஸ்கரன்? தர்மலிங்கம் சந்திரரஜனி? வேணுஜா கொன்சன் ரோபர்ட்? டெலசா சமர்? சந்திரவதனி காண்டராசா? ரவிச்சந்திரன் யுவராஜ்? செல்வன் ரவியன்? அம்பிகை பாகன் ஜீவிதன்? நடுநிலைமை. அருள்ராசா ராஜ்னிவான்? நடுநிலைமை. தங்கத்துறை உதயராஜன்? நடுநிலைமை. சின்னராசா ரஜீபா? நடுநிலைமை. நடராஜ சுந்தரம் ராகவன்? யாருக்கு வாக்களிக்க விரும்புகிறீர்கள் என்பதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ராஜா பிரகாஷ்? சிவரூபன் லஹிந்தன்? குணராஜா டெனிஸ் கமல்ராஜ்? வைரவநாதன் தமிழ்ச்செல்வன்? செல்வரத்தினம் உதயகுமாரன்? இரத்தினசிங்கம் ஹரிஹரன்? கருணைநாதன் அபராசுதன்? குணரத்னம் டெனிஸ் கமல்ராஜ். செல்வராசா கஜேந்திரா? செல்வரத்னம் உதயகுமார். பாலசிங்கம் சுரேஷ்குமார்? செல்வரத்னம் உதயகுமார். முத்துலிங்கம் நவலோகராஜா? செல்வரத்னம் உதயகுமார். தேவராஜா திருமுருகராஜன்? கவராசா துவாரகன்? சுப்பிரமணியம் ரமேந்திரா? செல்வரத்தினம் உதயகுமார். செல்வரத்தினம் உதயகுமாரன்? செல்வரத்னம் உதயகுமார். திருச்செல்வம் அண்டன் லீனஸ்? செல்வரத்தினம் உதயகுமார். கோபிகா சக்தி நிஷாந்தன்? செல்வரத்தினம் உதயகுமார். வரதராஜா தனகோபி? செல்வரத்னம் உதயகுமார். சிவபாதம் சிவசங்கர்? மனோகரன் பிரதீபன்? பாலசிங்கம் ஆதவன்? யேசுதா சுபேஸ்கரன்? தர்மலிங்கம் சந்திரரஜனி? வேணுஜா கொன்சன் ரோபர்ட்? டெலசா
சுமல், கமல்ராஜ் சந்திரவதனி காந்தராசா, கனகராஜ் ரவிச்சந்திரன் யுகராஜ், கமல்ராஜா, செல்வன் ரவியன், செல்வரத்னம் உதயகுமார் அம்பிகை பாகன் ஜீவிதன், அருண்ராசா ராஜ்நிமால், தங்கத்துறை உதயராஜன், சின்னராசா ரஜீபா, நடராஜ சுந்தரம் ராகவன், தமிழ்நாட்டையும் தெரிவு செய்வதற்கு வாக்களித்துள்ளார்கள். அந்த வகையிலே செல்வரத்தினம் உதயகுமாரன் கூடுதலான வாக்குகளை பெற்ற காரணத்தினால் உப தவிசாளராக இத்தால் பிரகடனப்படுத்தப்படுகின்றார். இவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த தெரிவு சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்ற ஒழுங்குகளை மேற்கொண்டுள்ள எங்களுடைய இந்த வெளிகாமம் தெற்கு பிரதேச சபையின் செயலாளர் மற்றும் அவருடைய பணித்தொகுதியினருக்கும் எனது நன்றிகள். மேலும் இங்கு வருகை தந்து பார்வையாளராக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கௌரவ அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள், எமது திணைக்களத்தை சேர்ந்த உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எமது நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். சந்தன பேழைகளுக்கும் ஊரிலே உயிர் நீத்த பொதுமக்களுக்கும் ஒரு நிமிட அகவணக்கம். நடுநிலைமை என்பதை எங்களுக்கு சார்பான ஒன்றாகவே பார்க்கிறோம். எங்களுடைய பிரதேச மக்கள் தெரிவு செய்த அனைவருமே உறுப்பினர்கள். எங்களுடைய மக்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் தெரிவு செய்ததன் நோக்கம் தங்களுடைய பிரதேசங்களை எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் அபிவிருத்தி செய்ய வேண்டும், எங்களை நம்மவர்களை ஆள வேண்டும் என்ற தீவிரமான சிந்தனையில் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக ஒற்றுமையாக எங்களுடன் இணைந்து அனைவரும் பணியாற்ற வேண்டும். கட்சி பேதங்கள் கலைந்து மக்கள் நலனை முன்னிறுத்தி எங்களுடன் ஒன்றிணைந்து நீங்கள் அனைவரும் பயணிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த அமர்வை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி.